வணக்க மக்களே. அப்பாவுக்கு செய்த துரோகத்தை மறைக்க பிரபாகரனுக்கு செய்ய போகக்கூடிய நன்றி கடன், வடிவேலு எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம், அதே போல் அவர் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 10 வருஷமாக வெளியே எங்கேயும் தலை காட்டாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தார் நடிகர் வடிவேலு. என்றைக்கு விஜயகாந்த் பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தாரோ அன்றைக்கே அவர் நாக்கில் சனி உட்கார்ந்துருச்சு. எந்த ஒரு பட வாய்ப்புமே இல்லாமல் மனுஷன் எங்கே இருக்கார் அப்படின்ற ஒரு தடையுமே இல்லாமல் இவ்வளவு நாளாக இருந்தார். வடிவேலுவை மறுபடியும் மக்களிடம் கொண்டு வந்தது மாமன்னன் படம் தான். இவருக்குள்ளே இப்படி ஒரு நடிகரான ஒட்டுமொத்த ரசிகர்களும் தலையை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆனால் கர்ம வடிவேலு அவர்களை சும்மா விடுறதா இல்லை. கேப்டன் விஜயகாந்தினுடைய மரணம் வடிவேலுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாய் அமைஞ்சிருச்சு. வடிவேலு விஜயகாந்த் இறுதி அஞ்சலிக்கு போகலை. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் கேப்டனை பற்றி பேசிய பழைய வீடியோக்கள் எல்லாம் வைரலாக ஆரம்பிச்சது. கேப்டன் இறந்த ஒரு சில வாரங்களுக்கு வடிவேலு வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளானார். பிறகு மீண்டும் சினிமாவில் பார்த்தோன்னா கொடிகட்டி பறந்து விடலாம் மாமன்னன் படத்திற்கு பிறகு அப்படின்னு நினச்சாரு. ஆனால் வடிவேலு அவர்களுடைய கனவுல மண்ணு தான் விழுந்துச்சு. இருந்தாலும் அப்பப்போ மீடியாக்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பை ரொம்பவே ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 2011ஆம் வருட தேர்தலில் வடிவேலு டிஎம்கே கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் அவர் தேர்தல் காலத்தில் இறங்கலை. ஆனால் இந்த முறை பிரச்சாரம் செய்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஏன்னா மாமன்னன் படத்தில் வடிவேலு நடிக்கட்டும்னு வாய்ப்பு கொடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். விக்ரம் படத்தை தயாரித்து கமலஹாசனையே தன்னுடைய கட்சியாளருக்கு பிரச்சாரம் செய்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு உதயநிதி அவர்கள். அப்படி இருக்கும்போது வடிவேலு எல்லாம் எம்மாத்திரம், பிரச்சாரத்திற்கு போங்கன்னா போய் தான் ஆகணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தோன்னா இப்போ வடிவேலு அவர்கள் ரொம்பவே அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இப்போது அதிமுக கூட்டணியில் விருதுநகர் தொகுதியில் கேப்டன் மகன் வேட்பாளராக நிற்கிறார். விருதுநகர் தொகுதிக்கு போனால் வடிவேலு கண்டிப்பாக விஜய் பிரபாகரனை விமர்சனம் செய்து பேசி ஆகணும். இதில் தான் வடிவேலு தன்னுடைய நன்றி கடனை காட்டியிருக்கிறாரு. அதாவது பார்த்தோன்னா எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு உறுதியெடுத்த வடிவேலு விருதுநகர் தொகுதிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். கேப்டனால் வடிவேலு எவ்வளவோ பலன் பெற்றிருக்கிறார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் தவறாக பேசி தமிழக மக்களின் வெறுப்பை தான் சம்பாதிச்சார். இப்போது விருதுநகர் தொகுதிக்கு போனால் விஜய் பிரபாகரனை பற்றி பேச வேண்டியது வரும் அப்படின்னு அந்த தொகுதியை ஒதுக்கிட்டாரு வடிவேலு. விஜயகாந்திக்கு நன்றி கடன் செய்யும் விதமாக வைகை புயல் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பலருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.